இங்க இருக்க 10 பேருமே உயரமான ஒரு இடத்துல இருந்து சேஃப்டி ரோப்போட குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்கள ஒரே ஒரு ஆளோட சேஃப்டி ரோப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க குதிக்கிற இடத்துல ஷார்ப்பான கம்பிகளை குத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா இதுல வின் பண்றவங்களுக்கு $10 மில்லியன் பிரைஸா கொடுப்பாங்க. அதே நேரத்துல அதை பார்த்துட்டு இருந்த பணக்காரங்களும் யார் தப்பிப்பாங்கன்னு மில்லியன் கணக்குல பணத்தை பெட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல ஹீரோ கைஜி வின் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு இப்ப கைஜி மட்டும் தான் இருக்கிறதுனால அந்த பெட்டிங் அமௌண்ட் எல்லாம் பல மடங்கு அதிகமாயிருது. இப்ப அவர் தப்பிக்கணும்னா சேஃபான நம்பரை கண்டுபிடிச்சு அதுல போய் நிக்கணும். ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருக்க ஆபீசர் எப்ப வேணாலும் அந்த நம்பரை மாத்திட்டே இருப்பாரு. பார்த்தா கைஜி எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி ரெடியா தான் வந்திருப்பாரு. கைஜியோட ஃப்ரெண்ட் ஒருத்த கண்ட்ரோல் ரூமுக்கு போற பவரை கட் பண்ணிடுறாரு. அதே நேரத்துல கைஜியோட இன்னொரு ஃப்ரெண்ட் பணக்காரங்க தூக்கி போட்ட பெட்டிங் டிக்கெட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த நம்பரை கீழே போட்டிருக்க மாட்டாங்களோ அந்த நம்பர் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்க கேம்ல வின் பண்ணி இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை கண்டுபிடிக்கிற அதே நேரத்துல செக்யூரிட்டி அவங்கள பிடிக்க வராங்க. அதே நேரத்துல அவங்க வேகமா கைஜி கிட்ட அந்த நம்பர் சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே செக்யூரிட்டி அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல மேல இருந்து பார்த்த கைஜிக்கு அது 9 பார்த்தாலும் கன்ஃபியூஷனா இருக்கு. கைஜியும் அது 10 இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்த ஆபீசரும் கைஜி தோக்கதான் போறாரு, நாம நம்பரை சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கைஜியோட ஃப்ரெண்ட் கடைசி நேரத்துல அவங்க ஹேண்ட் சிக்னல் வச்சு காட்டுறாங்க. இதை பார்த்த கைஜியும் அது 9 தான் புரிஞ்சுக்கிறாரு. லாஸ்ட் நேரத்துல கைஜி டக்குன்னு 9 நம்பர்ல போய் குதிச்சிடுறாரு. அப்ப கைஜி எதிர்பார்த்த மாதிரி அந்த கயிறு கட் ஆகல. சோ கடைசியா கைஜி அந்த கேம்ல வின் பண்ணிடுறாரு. பிரைஸ் அமௌண்ட் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுறாரு.